முதலில் நாதநீர் தயாரித்தோம். நாதத்துக்குள்ளேயே விந்துவும் இருக்கிறது என்று திருவள்ளுவர் நாயனார் நாதமே அறிந்தால் விந்து வேறு இல்லையே இது மறைத்த கூட்டறியும் ஆண்டையே என்று சொல்லி இருக்கிறார். நாதத்தில் உள்ள விந்துவை இப்பொழுது வாழைக்கருவி மூலமாக வடித்தெடுப்பதை படமாக பார்க்கலாம். இப்பொழுது இங்கே வடிந்து கொண்டிருப்பது உங்களுக்கு விந்து நீராகும். நாதத்திலிருந்து விந்துவை பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது வெண்மையான நீராகும். இந்த வெண்மையான நீர் படிகார திராவகம் பலவிதமாக கூறுவார்கள். அதில் சித்தர்கள் கூறுவது பணங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பணங்கள் குருவைக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. இவ்விதமாக பணம் பாலை கொய்து நாட்டம் பாரு என்று திருவள்ளுவர் நாயனார் இந்த விந்து நீருக்கு பணங்கள் என்று குறிப்பிடுகிறார். இது பார்வைக்கு பணங்களை போலத்தான் இருக்கும், விந்து நீராகும். எனவே இவ்விதமாக விந்து நீர் வாழையின் மூலமாக நாதத்திலிருந்து பிரித்து வடித்தெடுக்கப்படுகிறது. பணங்கள் என்பதையும் இந்து என்பதையும் பலவிதமாக சொல்லப்பட்ட படிகார நீர் என்பதையும் நீங்கள் காட்சியாக கண்டீர்கள். விதமாக தயாரிக்கப்படும் பணங்களை கொண்டுதான் காலகத்தையோ மற்ற எந்த பாசானங்களையோ கட்டினால் களிம்பட்டு கட்டும். எனவே வழித்தவறி போகாமல் விந்து நீர் தயாரிப்பு முறை நாதத்துள்ளிருந்து வெளிப்படுவது என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் செய்து மகிழ்வீர்கள் என நம்புகிறேன்.